குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட் நம்பர் 51ல இருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எத்தைன் படிச்சிருப்போம். எத்தைன் அதுக்கான ஃபார்முலா என்ன? சரி, ஆன்சர் மட்டும் எழுதுங்க. மொத்தம் 10 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர். SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர். Next, SI unit of electric current. Electric current. As fourth one, how many electrons will give you 1 coulomb of charge? இத்தனை எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து 1 கூலும் சார்ஜ் கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் படிச்சிருப்போம். அதில் மாஸ் நம்பர் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மாஸ் நம்பர் போரானுடைய அட்டாமிக் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒன் கூலும் பர் செகண்ட். 1 கூலும் பர் செகண்ட் அப்படிங்கிற இந்த யூனிட்டுக்கு ஈக்குவலான இன்னொரு யூனிட் இருக்கு. அது இந்த யூனிட் எழுதுங்க பார்க்கலாம். 1 கூலும் பர் செகண்ட் அதுக்கு ஈக்குவலான இன்னொரு யூனிட் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை ஹெக்டோமீட்டர்? ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை ஹெக்டோமீட்டர்? 1 kilometer is equal to dash hectometer. Next, volume of cylinder formula. Volume of cylinder க்கு formula. Next, நம்ம பிசிக்ஸ்ல லைட் லெசன்ல இமேஜஸ் பத்தி படிச்சிருப்போம். நமக்கு 2 வகையான இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு, ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ். அதுல எந்த இமேஜ் ஸ்கிரீன்ல கேட்ச் பண்ண முடியும்? இந்த அதாவது இமேஜ் which can be obtained on ஸ்க்ரீன்ல கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு இமேஜுக்கு பேர் என்ன இமேஜ்? ரியலா, விர்ச்சுவலா? ஓகே, ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் டெஸ்ட் இருக்கும். 6 to 7 அதுக்கு ரெடி ஆயிருங்க. ஓகே, தேங்க்யூ.